20 நாட்களாக தொடரும் எம்ஆர்எஃப் தொழிற்சாலை ஊழியர்களின் போராட்டத்தை தீர்க்காமல் தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கடுமையாக சாட்டியுள்ளார். பெரம்பலூர் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையில் கடந்த 36 மாதங்களாக ஊதிய உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து ஊழியர்கள் ஜூலை 3ஆம் தேதி முதல் 20 நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்ட களத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், கடந்த ஆட்சியை போன்று தற்போதைய அரசும் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்று கருத்து தெரிவித்ததோடு தொழிலாளர்கள் பக்கம் நின்று உடனடியாக சிக்கலை தீர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் கல்லூரி மாணவர்கள் மீது காவல்துறை அடக்குமுறையை பயன்படுத்துவதற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்த அவர், மத்திய அரசிற்கு எதிரான மாணவர்களின் போராட்டத்திற்கு தமிழக அரசு ஆதரவாக நிற்க வேண்டும் என்றும், மேகதாது விவகாரத்தில் சட்டமன்ற தீர்மானத்தை மற்றவற்றுடன் ஒப்பிட தேவையில்லை என்றும் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை விரட்டி அடிப்பது போன்ற மோசமான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு காவல்துறை ஈடுபட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இன்றைய தினம் சென்னை மாநகரில் பல்வேறு கல்லூரிகளுக்குள் புகுந்து உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்களை எல்லாம் கைது செய்வது போன்ற அத்துமீறிய நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டிருப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. ஆகவே காவல்துறையினுடைய இத்தகைய அத்துமீறலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஜனநாயகப்படி போராடுவதற்கான அனுமதியையும் போராடுவதற்கான உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அரசினுடைய அணுகுமுறை என்பது இருக்கக்கூடாது. போராட்டத்திற்கான இடங்களை ஒதுக்கி தந்து இந்த போராட்டங்கள் ஜனநாயகபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் நடைபெறுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசுக்கு வைக்க விரும்புகிறேன். மீறி அடக்குமுறையின் மூலமாக போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்று தமிழ்நாடு அரசாங்கம் நினைத்தால் அடக்குமுறையை தூள் ஆக்கக்கூடிய நடவடிக்கையில் தமிழ்நாட்டினுடைய மாணவர்களும் இளைஞர்களும் ஈடுபடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு அருகே அரசு பள்ளி மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் சந்தோஷ்குமார் போக்சோ சட்டத்தின் கீழ் கிளாம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் 16 வயது மாணவியிடம் அதே பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியரான சந்தோஷ்குமார் கடந்த சில நாட்களாக பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி இதுகுறித்து தனது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் மாணவியின் பெற்றோர் கிளாம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் முதற்கட்ட விசாரணை நடத்திய காவல்துறையினர் சந்தோஷ்குமார் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து அவரை செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் மற்றும் டெல்லி போராட்டங்கள் குறித்து காட்டமாக பேசிய தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், டெல்லியில் போராட்டம் நடத்துபவர்கள் மாணவர்கள் அல்ல, அவர்கள் தேச துரோகிகள், குண்டர்கள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் என குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் புதிய உழைப்பாளர் கட்சியின் நிறுவனர் காந்தி தலைமையில் அக்கட்சியினர் பாஜகவுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும் தான் என்று குற்றம் சாட்டியது. 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதி 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் நீட் என்பது முடிந்து போன முடிவு என்றார். மேலும் டெல்லியில் நடப்பது மாணவர் போராட்டமே அல்ல, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளின் தூண்டுதலால் நடக்கும் தேச துரோக செயல் என சாடிய நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் கட்சி கரப்பான் பூச்சி கட்சிக்கு பின்னால் ஒளிந்திருப்பதாக விமர்சித்தார். நாளைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கரப்பாம்பூச்சி பின்னாலுமே ஒளிந்திருப்பதை கண்டித்து ஒழுங்காக நேரடியாக நல்ல முறை அரசியல் பண்ணுங்கள் என்று சொல்லி நாளைக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றிடுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒருநாள் சுற்றுப்பயணமாக கோவை மற்றும் திருப்பூர் வந்த குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருடன் இணைந்து அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் பூரண கும்ப மரியாதையுடன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், நீட் தேர்வு விவகாரத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மக்களின் உணர்வுகளை குறித்து அரசியலை முன்னிட்டு நடத்த வேண்டும் என கருத்து தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள ராமபாதம் அரிய வகை மூலிகை வனத்திற்குள் கடல் நீர் புகுந்துள்ளதால் அங்குள்ள அரிய மூலிகை செடிகள் காய்ந்து கருகி வரும் சூழலில் அந்நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள். ஒரு என்ஆர்ஐ திடீரென்று அவருக்கு ஏதோ நாணயம் வந்ததை போல ஒன்றை சொல்கிறார். அவருக்கு பின்னாக எல்லா அரசியல் தலைவர்களும் ஓடுவது என்பது உண்மையாக இருக்கிறது.
இதற்கு மேல் நான் இதை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அரசியல் தலைவர்கள் அரசியலை முன்னின்று நடத்த வேண்டும். மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடத்த வேண்டும். அந்த வகையில இன்றைக்கு புதிதாக ஒரு NRI பின்னாடி ஏதோ எல்லோரும் ஓடுவதை போல ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மன மகிழ்ச்சியை தருகின்ற நிகழ்வு. வேதாரண்யத்தை அடுத்துள்ள ராமர்பாதம் முதல் கோடியக்கரை வரை சுமார் 2250 ஹெக்டேர் பரப்பளவில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 150க்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகைகளை கொண்ட 257 ஹெக்டேர் பரப்பளவிலான மூலிகை வனமும் இயங்கி வருகிறது. நடப்பாண்டு விசாக வெள்ளம் பெருக்கெடுத்ததன் காரணமாக உப்பளங்களுக்காக தேக்கி வைக்கப்பட்டிருந்த கடல் நீர் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு மூலிகை வனத்திற்குள் புகுந்துள்ளது. சாதாரண கடல் நீரை விட 10 முதல் 15 டிகிரி வரை அதிக உப்பு மற்றும் காரத்தன்மை கொண்ட இந்நீர் சூழ்ந்துள்ளதால் வாசா, சரக்கு குன்றை, கலாக்காய் போன்ற அரிய மூலிகைகள் காய்ந்து அழிய தொடங்கியுள்ளன. கடந்த கஜா புயலின் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்த இந்த மூலிகை வனத்தை மேலும் சீரழிய விடாமல் காப்பாற்ற வனத்துறையும் உப்பு வாரியமும் இணைந்து கடல் நீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.